சினிமாக்காக சரவண விக்ரம் பெற்றது, இழந்தது. இழந்தது இல்ல இழந்ததுன்னு சொல்ல வராது. எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா, அவ்வளோ விஷயங்கள இழக்காட்டி சினிமால ஒரு இடத்துக்கும் வர முடியாது. எனக்கு என்னன்னா, அது அது ஒரு ஜேர்னி. இது 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 இப்படிதான் இருக்குன்றது என் மைண்ட்ல இருக்கிற விஷயம். பெற்றது வந்து எல்லாமே எனக்கு எல்லாமே சினிமா தான். அ எது இல்லனாலும் இருந்துரலாம். சினிமா இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு சும்மா என்னால உட்கார முடியாது. ஏன்னா வந்து ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. டைரக்ஷனு, ரைட்டிங்கு, எடிட்டிங்கு, கேமரா எல்லாமே இருக்கும். நைட்டு தூங்க முடியாது. சினிமா என்ன தூங்க விடாது. இப்ப எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் ஒண்ணும் இல்ல. ஒரு ஸ்கிரிப்ட்ட மட்டும் யோசிச்சேன்னு வைங்களேன், ஆல்ரெடி எழுதியிருப்பேன். யோசிச்சேன்னா, என்ன மாத்தி விட்டுரும். என்ன கீழ கொண்டு போக விடவே விடாது. ஆனா, சில சமயம் என்ன பண்ணும்னா, நான் ஒரு சில 2 பயங்கரமான சிச்சுவேஷன்லாம் நான் வரல, உட்ரு என்ன அப்படின்னு போன நான் நான் வரமாட்டேன். இனிமேல் சினிமாக்கு வரமாட்டேன்லாம் சொன்ன விஷயம் இருக்கு. அது விடாது. ஒரு நாள் தான் அலோவ் பண்ணும்னு வச்சுக்கோங்களேன். இது இது யாரையோ பத்தி பேசுற மாரி இருக்கும். எனக்கு அது அப்படிதான். சினிமான்றது நான், சினிமா. அது ஒரு உருவம். அப்படிதான் இருக்கும். பேசுறது அந்த மாரி தான் இருக்கும். ஒரு நாள் மீறி என்னால எதுவுமே பண்ணாம இருக்க முடியாது. அது இழுத்துரும். கரெக்ட்டா அந்த மாரி டிசிஷன் ஏதாவது தப்பான டிசிஷன் எடுத்தேன் சினிமாலனா, எனக்கு பெருசா ஒரு விஷயத்த குடுத்துரும். இப்ப கூட வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுதா, அ சி ஃபினான்சியல் ப்ராப்ளம்னால சீரியல் போலான்ற வந்து திருப்பி சீரியலுக்குள்ள போலாம். அவ்வளோ இதாயிருச்சு ஃபினான்சியல்னால. முடிவு பண்ணி சொல்லி எல்லாம் ஆயிருச்சு. கரெக்ட்டா அது முடிவு பண்ணி அடுத்த நாள் சொல்லணும். 3ஆவது நாள் நைட்டு ஒரு மெசேஜ் ஒரு 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 புரொடியூசர்ட்டருந்து வருது. பெரிய புரொடியூசர்ட்டருந்து. இந்த மாரி நீங்க இருக்கீங்க அடுத்து. ரைட்டு விடாது போல நம்மள. இந்த மாரி பண்ணும் என்ன. ஏதாவது இந்த மாரி நான் பசங்கட்ட தம்பிகிட்ட சொல்றதுமே அதான். அவனும் சொல்லுவானுங்க, "அண்ணே இல்லண்ணே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க சொன்னீங்க இழந்தது நெறையா முடியலன்ட்டு." அப்ப இத தான் நான் சொல்லுவேன். "இல்லடா அது உன்ன விடாது. நீ ட்ரை பண்ணி பாரு சும்மா. நீ அது உண்மையாவே லவ் பண்ணனா உன்ன அது விடாது. நீ ஒரு நாள் சும்மா இருந்து பாரு வேணான்ட்டு. அடுத்த நாள் நீ என்ட்ட வந்து சொல்லுவ, முடியாதுண்ணே. இல்ல ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னு சொல்லுவ." ஸோ எனக்கும் சினிமாவுக்குமான கனெக்ட் அதான். ஃப்ரெண்ட்லியா, லவ்வா, காடா அந்த மாரி பார்ப்பேன் நானு. இழந்தது எதுவுமே இல்ல. அது அவ்வளோலாம் எனக்கு கஷ்டங்கள் வந்து இருக்கும். பட் ஆனா அது ப்ராசஸ்ன்ட்டு நான் அப்படியே போயிருவேனால, சினிமானால இழந்ததுன்னு எதுவும் சொல்ல வராது எனக்கு.